செந்தமிழே உயிரை நருந்தேனி, செயலினை மூச்சினை உமக்களித்தேனி, நைவாயினில் நைந்து போக்கும் என் வாழ்க்கை, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் என் அன்பு சொந்தங்களே. சென்று தேர்தல் பரப்புரை கூட்டம் இதே இடத்தில் நடைபெற்றது. எங்கு நின்றுதான் பேசினேன். இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய பக்காமாஸ் கட்சியின் தலைவர் 6 மணி நேரம் ஆனாலும் செவற்றை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பார் என்று நான் சொன்னேன். எல்லோரும் சிரித்தார்கள். இப்பொழுதும் அதே நடக்கிறது. அப்போ பனையூர்ல உட்கார்ந்து வெறிக்க வெறிக்க செவர பார்த்தாரு. இப்ப சட்டமன்றத்துல ஐயா சாமி 3 நிமிஷம் நம்மளால பார்க்க முடியாது. அப்படி உட்கார்ந்து இருக்கவே முடியாது. எந்த ஒரு செயலுக்கும் ரியாக்ஷன் பண்ணாம ஒரு ஆளா இருக்க முடியும்னா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரால மட்டும்தான் முடியும். எப்படிப்பட்ட முதலமைச்சரை நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது பாருங்கள். தேரான் தெளிவும் தெளிந்தான்க நையுறவும் தீராத இழுமை தரும் என்கிறது மறை. அதை இன்னைக்கு தமிழ்நாடு அனுபவிக்கிறது. சரியான ஒருவரை சரியான நேரத்தில் தேர்ந்தெடுக்காமல் போனால், நான் எதுக்கு திருக்குறளை சொல்லிட்டு விளக்கம் சொல்றேன்னா, என்ன சொன்னேன்னு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தலைமையில உட்கார்ந்து இருக்கவனுக்கு தெரியல, இந்த நாட்டை ஆளுகிறவனுக்கு தெரியல. அதனால நான் சொல்றது என்னன்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு தெரியணும். அதற்காகத்தான் விளக்கம் சொல்றேன். எப்படி சரியான நேரத்தில் சரியான ஒருவரை சரியான வேலைக்கு தேர்ந்தெடுக்கலன்னா அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராலேயே நீங்கள் துன்பப்பட நேரிடும், துயரப்பட நேரிடும் என்று பான்புகள் வள்ளுவம் நமக்கு சொன்னது. அதைத்தான் தமிழ்நாடு இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதான் அனுபவிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிகள் என்னென்ன கொடுதல்கள் நடந்ததோ அது அத்தனையும் இப்பொழுது நடக்கிறதா இல்லையா? மதுமிக்க தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுங்கள். தமிழ்நாட்டின் காவல்துறை அதிகாரிகள் வெளிப்படையா பகிரங்கமாகவே பேசுகிறார்கள். நான் காவல்துறை அதிகாரிகளோடு நெருங்கி பழகக்கூடிய பிள்ளை. அவர்களே சொல்கிறார்கள், அதற்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த மாறுபாடும் இல்லை என்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை இந்த தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது. இலவசங்களை நம்பி ஏமாந்து அழகானவரை முதலமைச்சராக்கி விட வேண்டும், நன்கு நடனமாடக்கூடிய ஒருவரை முதலமைச்சராக்கி விட வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் விளைவுதான் இன்று பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்கள் கையிலே போதைப் பொருட்கள் தாராளமா கிடைக்குது. அன்னைக்கு சொன்னேன், பள்ளிக்கூடங்களில கஞ்சா கிடைக்குது. திமுக ஆட்சியில பள்ளிக்கூடங்களிலே கல்லூரி வளாகங்களிலே போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்குது. இதை தடுத்தே தீர வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்பொழுதும் மாற்றம் மாற்றம் என்று சொல்லி வாக்கு செலுத்தி ஆட்சிக்கு வந்த தாவேக ஆட்சியும் பள்ளி கல்லூரிகளிலே சாதாரணமான முறையிலே இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் கிடைக்கிறது என்றால் இது மானங்கெட்ட அரசா இல்லையா? போதைப் பொருள் எதிர்ப்பு பேரணி நடத்தி 3 கிலோமீட்டர் எங்கள் முதலமைச்சர் ஓடினார் என்றார்கள். ஓடி எந்த போதைப் பொருள் பழக்கத்தை தடுத்திருக்கிறார்? மதிப்புமிக்க என் தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுங்கள். போதைப் பொருள் தடுக்கப்பட்டிருக்கிறதா? கஞ்சா குடிச்சா மட்டும்தான் போதை வரும் நினைச்சிட்டு இருக்கிறான். அபின் சாப்பிட்டா மட்டும்தான் போதை வரும், பொக்கைன் சாப்பிட்டா மட்டும்தான் போதை வரும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே அரசாங்கம் விற்கிற சாராய கடைகளிலே, டாஸ்மாக் கடைகளிலே விற்கப்படுகிற மதுவிலே போதை வருமா வராதா? சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நாட்டின் அரசாங்கமே சாராயத்தை ஊற்றி கொடுத்து மதுவை ஊற்றி கொடுத்து கெடுக்கிறது என்றால் அதை விட பேராவலம் எதுவுமே இல்லை. சாராய கடையை இழுத்து மூடினால் அதை நுகர கூட அதை பயன்படுத்துகிற மக்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்று நன்கு தெரிந்தும் கூட நான் வந்தால் டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுவேன் என்று அறிவித்த ஒரே தலைவன் பிரபாகரன் பெற்ற பிள்ளை செந்தமிழன் சீமான் மட்டும்தான்டா. வேற எவனுக்கும் இந்த திராணி இல்ல, தெம்பில்ல, சொல்லுகிற துணிச்சலும் இல்லை. ஏனென்றால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த நாட்டு மக்களை பேரன்பு கொண்டு நேசித்தான். என் சொந்த நாட்டு மக்கள் சீரழிவதை என்னால் சகித்துக் கொண்டு பொறுத்துக் கொண்டு இருக்க முடியாது என்று எண்ணினான். ஆனால்
போதையை ஒழிப்பேன் என்று சொல்லி 3 கிலோமீட்டர் ஓடத் தெரிந்த முதலமைச்சருக்கு ஒரு இடத்துல கூட போதைப் பொருட்களை தடுக்க முடியல. இந்த நாட்டின் சட்டமன்றத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சரே போதை பொருளை நசுக்கிறார். இது நடக்குதா இல்லையா? இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடல. அதற்கு அமைச்சர் வருத்தம் தெரிவிக்கல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டனத்தை பதிவு செய்யல. பெண்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அதே தாவேகா கட்சியில் பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இப்பொழுது பாதுகாப்பில்லை. தாவேகாவின் நிர்வாகிகள் அனைவருமே உச்ச பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முழுக்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறார்கள். பாலியல் இச்சைக்கு அழைக்கிறான். இது நடக்கிறதா இல்லையா? இதை தடுக்க, இதை கண்டிக்க வக்கற்ற ஒரு முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பு மிக்க மாண்பு மிக்க ஜோசப் விஜய் அவர்கள். இதை எதிர்த்து பேசினா உங்க மேல அவதூறு வழக்கு பாய். அரசாங்கத்தை குற்றமே சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. திமுக ஆட்சியில அவர்கள் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினால் என்ன செய்வான்? அவதூறு வழக்கு போடுவான். ஆபாச அர்ச்சனைகளை செய்வான். குண்டர்களை வைத்து தாக்குதல் நடத்துவான். அது அனைத்தும் இப்பொழுதும் நடக்கிறது. இந்த ஆட்சியிலும் நடக்கிறது. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெட்டுப்பார் இல்லாத கெட்டு நாசமா போய்விடும் என்கிறது மறை. அது இப்ப நடக்குது. அதை சுட்டிக்காட்டக்கூடிய தெம்பும் திராணி மிக்க ஒரே அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எல்லோரும் சோபாவுக்காக ஓடி ஓடி நின்ற பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சோபா மாடலர்ஸ், குதிரை பேரரசு, காசுக்காக, நோட்டுக்காக, சீட்டுக்காக தன் கொண்ட கொள்கைகள், லட்சியங்கள், கோட்பாடுகள் அத்தனையும் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு இந்த ஆளுகிற அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் அரசு செய்கிற தவறுகளை துணிச்சலோடு வெட்ட வெளியில் என்று பேசுகிற திராணி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. நீ தோத்து போயிட்டே என்ன பண்ணுவேங்கிறா? நாம் தமிழர் கட்சி நட்டு வைக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த களத்தில் பயணிக்கிற நாள். நாம் தமிழர் கட்சி தொடங்குற பொழுது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த தேர்தல் அரசியலை முன்னெடுப்பார் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கல. ஈழத்திலே எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் துள்ள துடிக்க கொண்டடிக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியது நாம் தமிழர் கட்சி. இந்த மண்ணிற்கு மக்களுக்குமாக கடைசி வரை இந்த கட்சி களத்தில் நின்று போராடும் என்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்தோம். தேர்தல் அரசியல் இறங்கி நாம் எல்லாம் கவுன்சிலர் ஆயிடலாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலாம், மந்திரி ஆயிடலாம் என்று நம்பி ஒருத்தம் கூட நாம் தமிழர் கட்சிக்கு வரல. மக்களுக்காக போராட வேண்டும் என்கிற எண்ணம், மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற எண்ணம் கொண்ட ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சிகள் வந்து அலை அலையாக சேருகிறான் என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவர்கள். தேர்தலிலே நாங்கள் 100 கோடியை, 1000 கோடியை, 2000 கோடியை கொட்டி செலவு செய்துவிட்டு அந்த செலவுக்கு ஆன தொகையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்க வரல. நாங்க தேர்தலில் பெருசா செலவை செய்யல. தேர்தல் ஆளுமே 30 லட்சம் செலவு பண்றாச்சு. எங்க ஆளுங்க 3 லட்சம் கூட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யல. காசு இல்ல. ஆனாலும் களத்தில் நின்றோம். இப்பொழுதும் சொல்கிறோம், நாங்கள் இறுதி வரை இப்படியே கத்தி கத்தி செத்தாலும் சாவோம். அரங்கட்ட அரசியல் தலைவர்களோடு, இந்த திராவிடத்தோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி வைக்க போவதில்லை. என் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு குரல் ஒலிக்கும், அது செந்தமிழன் சீமானின் குரலாக ஒலிக்கும். அங்கெல்லாம் ஒரு குரல் ஒலிக்கும், அது நாம் தமிழர் கட்சியின் குரலாக ஒலிக்கும். அன்று ஆந்திரத்திலே 20 தமிழர்களை துள்ள துடிக்க சந்திரபாபு நாயுடு சுட்டு படுகொலை செய்தான். நாய் நரிகளை போல, காக்கை குருவிகளை போல சுட்டு படுகொலை செய்தான். அப்பொழுது அன்று ஆண்ட அரசாங்கம் எப்படி வாய் மூடி மௌனித்ததோ அதுபோல இன்று கர்நாடகத்திலே 3 தமிழர்களை கர்நாடக வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அனைத்து துவாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறார். இதே செயலை
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதே செயலை கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவனை தமிழ்நாட்டின் வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருந்தால் கர்நாடகத்திலே இன்று ஒரு தமிழன் உயிரோடு இருந்திருக்க முடியாது, ஒரு வாகனம் ஓடி இருக்க முடியாது, அங்கே மிகப்பெரிய ரணகளம் வெடித்திருக்கும், அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் கிளர்ந்தெழுந்திருப்பார். ஆனால் இங்கிருக்கிற முதலமைச்சர் அது எங்கோ நடந்தது, எவனுக்கோ நடந்தது என்று அமைதியாக இருக்கிறார். இந்த நிலை மாற வேண்டும் என்றால் இந்த மண்ணையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற உங்கள் பிள்ளைகள் கையில் ஆட்சியும் அதிகாரமும் வர வேண்டும். அதிகாரம் எங்கிருக்க வேண்டும் என்கிற புரிதலே இல்லாமல் திரை கவர்ச்சிக்கு ஆசைப்பட்டு வாக்கு செலுத்தினால் வாய்க்கரசிதான் மிஞ்சும் மிஞ்சும் என்று சொல்லி தேரான் தெளிவும் தெளிந்தான் தடையுறவும் தீரா இடுமை தரும் அல்லல் பற்று அற்றாது அழுத கண்ணீர் என்று செல்வத்தை தூக்கும் படை என்று சொல்லி என்னதான் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில், அதிகார மமதையில் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைத்தால் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் செய்கிற கொடுமையை பொறுத்துக் கொள்ள முடியாமல், சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த நாட்டு மக்கள் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் மிஸ்டர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியை அதிகார மமதையை சுக்கு நூறாக உடைத்தறியும் பேராயுதமாக எங்கள் மக்களின் கண்ணீர் துளிகள் மாறும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.